ஒரு புது விதமான ஒரு வழியை ஆண்டவர் காண்பிக்கின்றார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த நாட்கள் முடிந்து அவருடைய மரணத்துக்கு பிறகு யோசுவா அந்த பொறுப்புக்குள்ளாக வராரு. யோசுவா அந்த பொறுப்புக்குள்ளே வரும்போது இதுவரை இல்லாத ஒரு புதிய வழிநடத்தலுக்காக அவர் காத்திருக்கிறார். இந்த வசனத்தில் பின்னால் வாசிக்கிறோம், நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. ஒரு புது வழி, புது வழி அப்படின்னு சொல்கிறத விட ஒரு புது பிரச்சனை நமக்கு புது வழியை என்ன செய்யும், புதிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். என்ன வழி அப்படி என்று படிக்கும்போது யோர்தான் நதியை என்ன செய்ய வேண்டியிருக்கு, கடந்து போக வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னால் மோசே இருக்கும்போது சிவந்த சமுத்திரம் இதெல்லாம் கடந்து வந்தாங்க. இப்போ மோசே இறந்து போயிட்டார். அந்த பொறுப்பு யோசுவாவுக்குள்ளே வருது.